இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 18. மது வேகமாக வெளியேற அவளையே செய்வதறியாது திகைத்து பார்த்து கொண்டிருந்தாள். யாழ் அங்கே என்ன நடக்கிறது என புரியாமல் நிலா அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க, நடந்தது எதையும் உணராமல் நிலாவையே பார்த்து கொண்டிருந்தான் கவின். இதை பார்த்த லேகா, இந்த ரணகாலத்திலும் உங்களுக்கு ஒரு குதூகலம் கேக்குதா? நிகழ்காலத்துக்கு வாங்கன்னா. மது கோபமா போறா பாருங்க. இப்போ நீங்க அவ பின்னாடியே போகல, உருட்டுக்கட்ட உங்களை தேடி பறந்து வரும் என கன்சிமிட்டி கவினுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறி முழங்கையால் இடித்தாள். நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் மூக்குல வேத்திடுமே என முணுமுணுத்தவன் நிலாவை திரும்பி பார்த்தபடி மது பின்னாடியே சென்றான். சில நிமிடங்களில் சுயநினைவுக்கு வந்திருந்தாள் யாழ். மதுவின் பின்னேயே வேகமாக ஓடினாள். மது காரில் ஏறி கதவை அரைந்து சாற்றவும் யாழும் கவினும் அவளை நெருங்கவும் சரியாக இருந்தது. இப்ப நீ காரை எடுக்க போறியா இல்லையா என கண்ணாடியை இறக்கி அவள் கத்த, கவின் நல்ல பிள்ளையாய் காரில் ஏறி அமர்ந்து கொண்டான். யாழும் பின் சீட்டில் மதுவின் அருகே ஏறி அமர்ந்து கொண்டாள். ஏன்னா தெரியாதவங்களை வண்டியில ஏத்துற, இறக்கி விடு முதல்ல. மது மீண்டும் கோபமாக கத்த கவின் சத்தமில்லாமல் வண்டியை எடுத்தான். என்ன தெரியலையா எருமை, ரொம்ப பண்ணாதடி நீ, அப்புறம் நான் அழுதுடுவேன் பாத்துக்க. பா என்ன அடி, அதுக்குன்னு இப்படி அடிப்ப? உனக்கு மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா இல்லையா? எப்படி எரியுது தெரியுமா என சிவந்திருந்த கன்னத்தை தேய்த்து கொண்டாள் யாழ். கண்டவங்க கிட்டையும் நான் பேச தயாரா இல்ல. ஏன் இத்தனை நாள் மேடம் கோமாவில் இருந்தீங்களா? இல்ல நாங்கெல்லாம் செத்து போயிட்டோம்னே முடிவு பண்ணிட்டீங்களா? பேசாம போடி அங்கிட்டு. வந்துட்டா பெருசா மனசாட்சி இல்லையா, மண்ணாங்கட்டி இல்லையான்னுட்டு என முகத்தை கார் கதவின் பக்கம் திருப்பி கொண்டாள் மது. என் செல்ல குட்டியில, தங்க குட்டியில, பட்டு குட்டியில, அம்மு குட்டியில என யாழ் கொஞ்சிக் கொண்டே போக, ஏமா நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கழுத குட்டி, குரங்கு குட்டி, பன்னிக்குட்டி இதெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? அதையும் சேர்த்துக்கிறது தானே என கவின் கொளுத்தி போட இருவரும் சேர்ந்து அவனை முறைத்தனர். மது, நான் பண்ணது தப்புதான், ப்ளீஸ் பேசுடி, சாரிடி, என் செல்லம் இல்ல, பட்டு இல்ல கெஞ்சிக்கொண்டே அவள் தாடையை பிடித்து முகத்தை திருப்ப கையை தட்டிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் மது. யாழ் காதை பிடித்து 1000 முறை மன்னிப்பு கேட்டு கெஞ்சிக்கொண்டே வர அவள் சிறிதும் அசையவில்லை. மதுவின் வீடு வரும் வரை இதே நிலைதான். அவள் விறுவிறுவென்று வீட்டினுள் நுழைந்து மாடியில் இருக்கும் அவள் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். யாழும் அவளை பின்தொடர்ந்து வேகமாக மதுவின் அறையினுள் நுழைந்தாள். யாழ் உள்ளே வரவும், யாரோ பண்ண தப்புக்கு எதுக்கடி எனக்கும் சேர்த்து இத்தனை வருஷம் தண்டனை கொடுத்த? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என கண்ணீர் மல்க அவளை கட்டி கொண்டாள் மது. இத்தனை நாள் தான் செய்தது தவறோ என சிறு சஞ்சலத்தில் இருந்தவள் இன்று அது தவறுதான் என உறுதியாக உணர்ந்து கொண்டாள். ஒரே ஒருவன் செய்த தவறுக்காக அத்தனை பேருக்கும் அல்லவா சேர்த்து அவள் தண்டனை கொடுத்து விட்டாள். சாரிடி, தப்புதான், என்ன செஞ்சா இது சரியாகும்னு எனக்கு தெரியல, அந்த சூழ்நிலையில அப்படி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு மது என இவளும் அழுது கரைய, அப்போ இனிமே எதுக்காகவோ என் கூட பேசாம இருக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு என்றாள் மது வலது கரத்தை நீட்டி. இனிமே சத்தியமா எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட பேசாம இருக்க மாட்டேன் என அவள் உள்ளங்கையில் நறுக்கென கிள்ளி சத்தியம் வைத்தவள் அவளை தாவி இறுக்கமாக கட்டி கொண்டாள். ஒரு வழியாக இருவரும் சமாதானமாக வேகமாக இருவரும் உள்ளே வருவதை பார்த்து ஓடி வந்த வாணி பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டு, தோழிகள் இருவரும் சிறிது நேரம் தனிமையில் பேசிக் கொண்டிருக்கட்டும் என புன்சிரிப்புடன் அங்கிருந்து சென்றார். அதான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டேனே, இப்பவாவது சிறியேண்டி என மதுவின் முகவாயை பிடித்து யாழ் செல்லம் கொஞ்ச அவளுக்கும் லேசாக புன்னகை அரும்பியது. பின்பு இருவரும் இத்தனை நாள் பிரிவில் நடந்த மொத்த விஷயங்களையும் ஒரே நாளில் பேசி தீர்த்துவிடும் ஆவலில் ஆர்வமாய் கதை அளந்தனர் இருவரும். அந்த நேரம் மதுவின் கைபேசி செல்லமாக சினுங்க எடுத்து பார்த்தவள் முகம் குங்குமம் என சிவந்தது. யாருடைய போன்ல, நீ வெக்கப்படுற அளவுக்கு என கண்களை சிமிட்டி கேட்டாள் யாழ். பிரபாடி என்றாள் மது தலை நிமிர்த்தாமல். எது, நம்ம கூட காலேஜில் படிச்சாங்களே பிரபா அண்ணன் அவங்களா என ஆச்சரியமாக கேட்டாள் யாழ். ஆமாம் என மது வெக்கத்துடன் குனிந்தபடியே தலையாட்ட,
இது எப்போ இருந்து நடக்குது என அவள் கண்ணம் கிள்ளினாள் யாழ். காலேஜ் முடிகிற வரைக்கும் எதுவும் தெரியலடி. முடிச்சிட்டு பிரிஞ்சு வந்தப்பதான் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்களுக்கும் அப்படிதான் போல. ஒரு நாள் ரொம்ப தயங்கி சொன்னாங்களா, நானும் ஓகே சொல்லிட்டேன் என்றாள் வெக்க புன்னகையோடு அவள். இது எப்போடி என்றாள் மீண்டும் ஆச்சரியமாயாள். இவ யாரடி இவ? கல்யாணத்துக்கு வாடினா புள்ள பத்து பேரு வைக்கிறதுக்கு வருவா போலியே என மது சலித்து கொள்ள, ஏண்டி என்றாள் அப்பாவியாக யாழ். பின்ன என்னடி, கல்யாணத்துக்கே அடுத்த மாசம் நாள் வச்சுட்டாங்க. இவ என்னடானா லவ்வை எப்ப பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா என்றாள் மது. அடிப்பாவி, எனக்கு தெரியாம இவ்ளோ நடந்திருக்கா என யாழ் வாயை பிளக்க, அதற்குள் மதுவின் போன் பலமுறை அடித்து ஓய்ந்திருந்தது. மீண்டும் அவள் போன் சினுங்க, முகம் வெக்கத்தில் மீண்டும் சிவக்க, போகட்டுமா என்பது போல போனையும் யாழையும் மாறி மாறி பார்த்தாள் அவள். அம்மா தாயே, என்ன வேணும்னாலும் பண்ணு, ப்ளீஸ் வெக்க மட்டும் படாத, பார்க்க சகிக்கல என தலையில் அடித்தபடி சிரித்தாள் யாழ். அவள் சொன்னதே போதும் என போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு நகர்ந்து விட்டாள் மது. அவள் செல்வதையை சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தவள் பார்வை எதிரில் பாதி திறந்திருந்த மகளின் அறை பக்கம் திரும்பியது. மனம் அவளை அறியாமல் உந்த அந்த அறையை நோக்கி சென்றாள் யாழ். கதவை திறந்து உள்ளே நுழைந்தவுடன் முதலில் அவளை வரவேற்றது எதிரில் பெரிதாக மாட்டப்பட்டிருந்த ஒரு புகைப்படம்தான். அது யாழ் முதல் முறை இங்கே வந்தபோது மதுவால் எடுக்கப்பட்டது. யாழ் வெக்கத்துடன் தலை குனிந்திருக்க மகிழ் தன் தோளோடு சேர்த்து அவளை இறுக அணைத்து கொண்டு கண்களில் காதலை தேக்கி அவளை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நாளின் நினைவில் கண்களில் கண்ணீர் ஊற்றாக பெருக்கெடுக்க அவை விழித்திரைகளை தாண்டும் முன் உள்ளிழுத்து கொண்டாள். ஒரு உந்துதலில் அறையின் உள்ளே சென்றவள் அங்குலம் அங்குலமாக அந்த அறையை அளக்க அன்று போல் அறை முழுவதும் சிதறி கிடந்தது அவள் நினைவு சின்னங்கள். அவளை முதல் நாள் பார்த்தபோது உடைந்து சிதறிய கண்ணாடி வளையல் துண்டுகள் முதல் கடைசி நாள் அவன் மார்பின் சாய்ந்து அழுத போது கண்மை கரைந்து கரையை ஏற்படுத்திய சட்டை வரை அங்கே இருந்தது. எத்தனைதான் அவள் மீது அவனுக்கு கோபம் இருந்த போதும் இதையெல்லாம் தூக்கி எறிய மனம் வரவில்லை அவனுக்கு. அதை காண்பதை தவிர்க்கும் பொருட்டு வீட்டிற்கு வருவதையே நிறுத்தியிருந்தான் அவன். வந்தாலும் அந்த அறையினுள் செல்வதில்லை அவன். அவற்றையெல்லாம் தொட்டு பார்த்து அவன் காதலின் ஆழம் உணர முயன்று கொண்டிருந்தாள் அவள். என்ன இவ்வளோ லவ் பண்ணிட்டு அப்புறம் ஏண்டா அப்படி பண்ண? உன்னால எப்படி அப்படி பண்ண முடிஞ்சது? நீ இல்லாம ஒவ்வொரு நொடியும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சாவகாசமா வந்து ஒண்ணுமே ஆகாத மாதிரி சாரின்னு எப்படிடா உன்னால சொல்ல முடியுது? நீ இல்லாம என்னால வாழவும் முடியல. இதே நேரம் நீ பண்ணதை மறந்துட்டு உன்னை ஏத்துக்கவும் முடியல. ஏண்டா உயிரோட வச்சு இப்படி என்னை சித்திரவதை பண்ற? ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு. கட்டுப்படுத்திய கண்ணீர் அவளை மீறி கன்னங்களில் வழிய அவள் மனதோடு போராடி கொண்டிருந்த நேரம் அங்கிருந்த ஒரு டைரி அவள் கண்ணில் பட்டது. அவள் டைரியை எடுத்து வருடி கொடுத்தபடியே திறக்க, என் ஆசை காதல் கண்ணம்மாவுக்கு என முதல் பக்கத்தில் இருந்தது. அதை அவள் ஆசையாக வருட அவள் கண்ணீர் துளிகள் இரண்டு ஆசையாய் அந்த வார்த்தைகளை ஆற தழுவி கொண்டன. அவள் அடுத்த பக்கத்தை திருப்ப வலிய இரு கரங்கள் பின்னிருந்து அவளை கட்டி அணைத்தது. பதறி போய் கைகளில் இருந்த டைரியை கீழே தவறவிட்டாள் அவள். அவளை பின்னால் இருந்த மகள் அவள் கன்னத்தோடு கண்ணம் உரசி, என்ன கண்ணம்மா சும்மா இப்படி முன்னாடி வந்து ஏமாத்துற? எப்பவும் மாமா தொட்டா மறைஞ்சிடுவ, இன்னைக்கு என்னடி அப்படியே இருக்க என கண்ணங்கள் உரசிய இடத்தில் இதழ்கள் ஊர்வலம் நடத்தினான் அவன். உரசிய இதழ்கள் அழுத்தமாய் அவள் கன்னத்தில் முத்தம் ஒன்றை பதிக்க சுய நினைவு பெற்றாள் அவள். தன் நிலைக்கு வந்தவள் தன் பலம் மொத்தத்தையும் திரட்டி அவனிடம் இருந்து விடுபட முயன்றாள். ஆனால் அவன் அவளை விட்டால்தானே. அவளை இன்னும் தன்னோடு சேர்த்து இறுக்கி தன் அவளின் அருகாமையில் தன்னை மறந்து கொண்டிருந்தான். அவன் கன்னத்தில் படிந்த ஈரம் அவளின் நிலையுணர்த்த வேகமாக அவளை விட்டு விலகி நின்றான். கண்ணம்மா என்னடா, என்ன ஆச்சு? ஏன் அழற? ப்ளீஸ் அழாதடா, என்னால தாங்கிக்க முடியல என தலை குனிந்து அழுது கொண்டிருந்தவளின் முகவாயை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்தவன் அவள் துன்பம் காண சகிக்காமல் தன் மார்பினில் சாய்ந்து கொண்டான். சில நிமிடங்கள் அமைதியாக அடித்த தாயிடமே ஆறுதல் தேடி மடிசாயும் குழந்தையாய் அவன் மார்பினில் சாய்ந்து கண்ணீர் சிந்தினாள் அவள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவனை விட்டு விலகி, இப்போ இது உன் கனவில்லைன்னு தெரிஞ்சிட்டா
என அவன் கண்களை பார்த்து கேட்க அவனால் அமைதியாக மட்டுமே இருக்க முடிந்தது. இப்படியே நடிச்சுதான் என்னை கொன்னு புதைச்சிட்டியே, இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? உன்னால நான் பட்டதெல்லாம் போதாதா? இனிமையாவது என்னை நிம்மதியா இருக்க விடு ப்ளீஸ். அப்படி இல்லை, நான் செத்தாதான் என்னை நிம்மதியா இருக்க விடுவேனா? அதுவும் சீக்கிரமே நடக்கும் என உயிரை உருக்கும் சோகத்துடன் கண்களில் இருந்தும் வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்தபடியே சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேற முயன்றவளின் கையை பிடித்து தடுத்தான் மகிழ். மகிழ் பேச வாயெடுக்க நிதானமாக அவன் புறம் திரும்பியவள் அமைதியாய் தன் கரத்தை பற்றியிருந்த அவனின் கரத்தினை விளக்கினாள். ஆழ்ந்து அவன் கண்களை பார்த்து, ப்ளீஸ் இனிமே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. மீறி பண்ணணும்னு நினைச்சிங்க, நான் உயிரோட இருந்தாதானே உங்களால அதை பண்ண முடியும். சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் என்றவள் அவனை திரும்பியும் பாராது அங்கிருந்து வெளியேறியிருந்தாள். செல்பவளையே கண்களில் கண்ணீருடன் தடுக்க முடியாத இயலாமையுடனும் பார்த்து கொண்டிருந்தான் மகிழ். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.